ஹாய், இன்றைக்கி நம்ம ஆட்ஜெரி குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னா மசாலாவும் சோளா பூரியும் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருக்கேன். இது எப்போ ஊற வச்சேன் அப்படின்னா, காலையில் ஒரு 8 மணி போல் ஊற வச்சேன். இப்போ இது நான் சாயந்தரம் ஒரு 4:30 மணி இருக்கும். இதை நான் வேக வைக்கிறப்போ ஒரு 4:30 மணி இருக்கும். அந்த டைமில் நான் இந்த சுண்டலை நான் வேக வைக்கிறேன். காலையில் 8 மணிலேருந்து அது ஊறிட்டு தான் இருந்தது. 1 டம்ளர் அளவு வெள்ளை சுண்டல் நான் ஊற வச்சுட்டு அதை ஒரு 2-3 விசில் நான் வச்சேன். ஏன்னா அதிக நேரம் ஊறிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் 5-6 விசில் விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 2-3 விசிலில் ஆஃப் பண்ணிட்டா போதும். அழகாக பூ போல் மலர்ந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் லேசாக ஒரே ஒரு ட்ராப் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌன் கலரில் வறுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் வரிசையாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா பெரிய வீடியோவாக போய்கிட்டே இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் காட்டலை. வறுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இதை நான் சேர்த்து போட்டு இதோட வெங்காயம், தக்காளி, இந்த வெங்காயம் தக்காளி வச்சுட்டு என்னோட சின்ன மிக்சி ஜார் தான், அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் தக்காளியை அரைச்சி 2ஐயும் சேர்த்து நான் எடுத்து வச்சுக்கிருவேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பு ஆறிட்டுருக்கும். எப்பயுமே ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறது நல்லது. இப்போ முந்திரி பருப்பையும் நான் போட்டு லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். முந்திரி பருப்பு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், பட்டை, ஏலக்கிராம்பு, தக்காளி அரைச்சோம்ல அதையும் தனியாக வச்சுக்கோங்க. 2ஐயும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாம் தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பில் ஏற்றும் போது நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சட்டி எடுத்து வச்சாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சென்னா மசாலா செய்ய போகிறோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நம்ம வெங்காயம் சேர்த்து அரைச்சோம்ல, அது எதுக்கு அப்படின்னா, சென்னா மசாலா ஒரு கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும், பார்த்துருக்கீங்களா. அதனால் வெங்காயம், தக்காளி நான் அரைச்சிருக்கேன். இதில் நான் தக்காளி ஏன் போட்டு நான் வதக்கலை அப்படின்னா, தக்காளி நம்ம என்ன தான் வதக்கினாலும் அந்த தோல் அங்கங்கே இருக்கும். நல்லா ஃபுல்லாகவே மசிஞ்சு வதங்காது. அதனால் நான் தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சிட்டேன். அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுக்காகத்தான். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதில் இஞ்சி பூடு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடு நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காயம், தக்காளி, பட்டை, ஏலம், கிராம்பு அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் தனியாக ஒரு சின்ன பிளேட்டில் மசாலா, இதுக்கு தேவையான மசாலாவை எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன மசாலா அப்படின்னா, மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள், இத்தனையும் எடுத்து வச்சு அதையும் சேர்த்து நான் இதோட நல்லா வதக்கிக்கிறேன். இது அளவு எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதாவது நான் எனக்கு கொஞ்சமாக தான் வேணும். அதனால் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே சமையல் தெரியும். அப்போ நம்ம எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உரப்பை கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அது மாதிரி கரம் மசாலா தூள் போடும் போது கம்மியாக போடுங்க. ஏன்னா ஏற்கனவே பட்டை, ஏலக்கிராம்பு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். சில பேர் நினப்பாங்க நம்ம பட்டை, ஏலக்கிராம்பு தூக்கலாக போட்டால் வாசனை நல்லா இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி செய்யாதீங்க, கசப்பு கொடுத்துரும். இப்போ நம்ம நல்லா சென்னா மசாலா சேர்த்து சென்னா சேர்த்து நல்லா கொதித்த பிறகு அதோட அரைச்சி வச்சோம்ல முந்திரி பருப்பு பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்து கலந்து நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி அதிகமாக இருக்கிற தண்ணி வத்தட்டும். அந்த சென்னா வேக வச்சோம்ல அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த கொண்டக்கடலையும் இதோட சேர்த்து போட்டுக்கோங்க. தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க.
இந்த வெள்ளை சுண்டலில் அதிக சத்து இருக்குது. நல்ல செரிமானம் ஆகும், நிறையா நேரம் வயிறு நிறைஞ்ச ஃபீலிங் உண்டாகும். இதில் இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான கனிம சத்துக்களும் இதில் இருக்குது. கொழுப்பு குறைவாக தான் இருக்குது. அதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வற்றின பிறகு அதில் அன்சால்ட்டட் பட்டர் நான் போட போகிறேன். எதுக்கு அன்சால்ட்டட் பட்டர் போடுறேன் அப்படின்னா, இதுக்கு நான் உப்பு போட்டது ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே நம்ம கரெக்டாக இதில் போட்டிருக்கிறதுனால உப்பு எல்லாமே சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இதில் சால்ட்டட் பட்டர் நம்ம போட்டோம் அப்படின்னா உப்பு வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஏன்னா சென்னா மாவு இதில் வந்து நம்ம வேக வைக்கும் போது லேசாக உப்பு போட்டு வேக வைக்கணும். அப்போ உப்பு ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. அதனால் அன்சால்ட்டட் பட்டர் போட்டிருக்கேன். அன்சால்ட்டட் பட்டர் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, மசாலாவில் ஒரு அரோமா, டேஸ்ட்டு, ரிச்னஸ் அதிகமாக கொடுக்கும். நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு போடுறேன். பார்த்திங்களா, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு அன்சால்ட்டட் பட்டர் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் லேசாக என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, கொத்தமல்லி தலை காலியாக போயிடுச்சு இருந்தது. அதனால் இருந்ததை நான் சேர்த்து போட்டு சூப்பரான சென்னா மசாலா ரெடி. இப்போ சோளா பூரி செய்வோமா? அதுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் ஜீனி, 1 ஸ்பூன் ரவை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் அந்த மைதா மாவில் போட்டு லேசாக தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து அதை உருண்டைகளாக உருட்டி எப்போயும் நம்ம பூரி எப்படி போட்டு எடுப்போம் அதே மாதிரி நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க வேலை, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பார்த்திங்களா, இது வந்து எதுக்கு நம்ம ஜீனி போடுறோம் அப்படின்னா, ஒரு சிகப்பு கலர் கொடுக்கும். பார்த்திங்களா, கரிஞ்ச கலர் கிடையாது. நம்ம பூரி போடும்போது ஒரு சிகப்பு கலர் கொடுக்கும், அதுக்காகத்தான் இது. அது மாதிரி இந்த சென்னா மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும் போது அந்த காரத்துக்கும் இந்த லேசாக நம்ம இதில் சேர்த்துருக்க இனிப்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இது ஹோட்டல் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்கள் வந்து முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இஷ்டப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு கிரேவியாக வேணும் ஆனால் நான் முந்திரி பருப்பு ஊற்ற மாட்டேன் அப்படின்னா, நம்ம அந்த சுண்டல் நம்ம ஊற்றுனோம் பார்த்திங்களா, அந்த சுண்டலை லேசாக நல்லா கரண்டியை வச்சு பாதி சுண்டலை நல்லா மசிச்சுக்கோங்க. பாதி சுண்டலை முழுசாக போடுங்க, பாதியை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கிரேவி கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு அரை மணி நேரம் ஊறின பிறகு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி, நமக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி, இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நான் வந்து பூரியெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா நான் ஃப்ரை பண்ணி அது எவ்வளோ நல்ல புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். நம்ம அந்த அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம்ல, அப்போ நமக்கு நல்ல உப்பி இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும், சாஃப்டாகவும் இருக்கும். சூடாக சோளா பூரி சென்னா மசாலா சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட வேண்டியதில்லை, வீட்டிலையே சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது, பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அழகாக நம்ம வீட்டிலையே சுட சுட செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். மைதா மாவு வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் அடிக்கடி நம்ம வந்து இதெல்லாம் செய்ய போகிறதில்ல, எப்பயாவது தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.